ஒரு மனிதனுக்கு உரிய லட்சணம் என்ன தெரியுமா? கல்வி. முதலில் கல்வி அறிவாக மாற வேண்டும். அறிவு ஒழுக்கமாக மாற வேண்டும். ஒழுக்கம் அன்பாக மாற வேண்டும். அன்பு அருளாக மாற வேண்டும். அருள் துறவாக மாற வேண்டும். துறவு வீடு பேறு அடைய வேண்டும். வீடு என்பது கடவுள். இதைத்தான் வள்ளுவ பெருமான் கற்றதினால் ஆய வேணன்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னார். நீ கல்வி கற்பதனால் அறிவு வளர்ச்சி அடைய வேண்டும். அறிவு வளர்ச்சி அடைந்தால் பத்தாது, ஒழுக்கம் வளர்ச்சி அடைய வேண்டும். ஒழுக்கம் மட்டும் வளர்ச்சி அடைந்தால் பத்தாது, அன்பு வளர்ச்சி அடைய வேண்டும். அன்பு மட்டும் வளர்ச்சி அடைந்தால் பத்தாது, மற்றவர்கள் மேல் அருள் செய்ய வேண்டும். அருள் மட்டும் வளர்ச்சி அடைந்தால் பத்தாது, துறவு நோக்கி நீ நகர வேண்டும். பிறகு வீடு பேர் கடவுளை அடைய வேண்டும். இதுதான் உண்மையான அர்த்தம். நன்றி.